வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஜாவா டியூட்டோரியல் வந்துட்டு பைனரி சர்ச் வந்து பார்க்கலாம். ஸோ பைனரி சர்ச்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லீனியர் சர்ச் பார்த்திருப்போம். ஸோ லீனியர் சர்ச்ல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு 100 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அரேல. ஒவ்வொரு எலிமெண்ட்டா நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ பைனரி எலிமெண்ட்ல வந்துட்டு அந்த மாரி செக் பண்ண மாட்டோம். மிட் எலிமெண்ட் வச்சு செக் பண்ணுவோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த அரே வந்துட்டு நம்ம சார்ட் ஆயிருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பைனரி சர்ச் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு அரே குடுத்துக்கிறேன். இன்ட் அரே ஈக்குவல் டூ 1, 4, 5, 7, 8, 9. ஸோ பைனரி சர்ச் கான்செப்ட்னா ஒண்ணும் இல்லங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிட் எலிமெண்ட் வந்து எடுத்துக்கணும். ஸோ மிட் எலிமெண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும் அந்த அரேல. அந்த மிட் எலிமெண்ட்டும், டார்கெட் எலிமெண்ட்டும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ அங்கேயே வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா, சர்ச் வந்து முடிஞ்சிரும். டோட்டலா வந்து 3 கேஸஸ் இருக்கு. ஸோ இங்க பாருங்க டீடைலா பார்க்கலாம். ஸோ இன்டிஜர் அரே ஈக்குவல் டூ 1, 4, 5, 7, 8, 9. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இன்டிஜர் குடுத்தாச்சு. இதுல நம்ம வந்து மிட் எலிமெண்ட் வச்சு பண்ண போறோம் பைனரி சர்ச். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிட் எலிமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணுங்க. மிட் எலிமெண்ட் எப்படி ஃபைண்ட் பண்றது? ஒண்ணும் இல்லங்க. இத வந்துட்டு லோன்னு சொல்லலாமா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இருக்குங்க இல்லையா? இந்த லோன்னு சொல்லலாம். லோ பிளஸ் ஹை, லோ பிளஸ் ஹை டிவைடட் பை 2. லோ பிளஸ் ஹை டிவைடட் பை 2. ஸோ இதுதான் வந்துட்டு மிட் எலிமெண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மிட் எலிமெண்ட் வந்து இதுல இருந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுல வந்து நம்ம 3 கேஸ் குடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னங்க? கேஸ் 1 பாத்தீங்கன்னா, நம்ம டைரக்ட்டா வந்துட்டு இதுல இருந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து மிட் எலிமெண்ட்டும் ஈக்குவல் டு டார்கெட் எலிமெண்ட்டா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? டார்கெட் எலிமெண்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுமோ அது. ஸோ இது 2ம் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, அங்கேயே நம்ம வந்துட்டு எலிமெண்ட் சர்ச் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இல்லன்னா 2 கேஸ் இருக்கு நம்மளுக்கு. கேஸ் 2 என்னன்னா, ஒண்ணு வந்துட்டு இந்த மிட் எலிமெண்ட் வச்சு தான் நம்ம வந்து செக் பண்றோம் இல்லைங்களா? ஸோ இந்த மிட் எலிமெண்ட் வந்துட்டு எய்தர் இங்க பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா அரே ஆஃப் மிட் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து எய்தர் வந்துட்டு டார்கெட்ட விட லெஸ்ஸா இருக்கலாம். இல்லன்னா வந்துட்டு டார்கெட்ட விட அதிகமா இருக்கலாம். ஸோ இந்த 2 கேஸ் தான் இருக்கு இல்லையா? ஸோ இத வச்சு நம்ம வந்து ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாங்க. இங்க பாருங்க. எதற்கு பாத்தீங்கன்னா டார்கெட் விட லெஸ்ஸா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம். சோ இங்க ஒருவேளை மிட் எலிமெண்ட் வந்து டார்கெட்ட விட வந்துட்டு லெஸ்ஸா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது டார்கெட் எலிமெண்ட்னு வச்சுக்கோங்க 5. சோ மிட் எலிமெண்ட் வந்து டார்கெட்ட விட லெஸ்ஸா இருந்துச்சுன்னா, இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லா வந்து நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ரைட் சைடு மட்டும் நம்ம வந்து செக் பண்ணலாம். இப்ப டார்கெட் வந்து மிட்ட விட கம்மியா இருந்துச்சுன்னா, ரைட் சைடு ஒமிட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு மட்டும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மிட் எலிமெண்ட் 5ன்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப டார்கெட் வந்துட்டு மிட்ட விட கம்மியா இருந்துச்சுன்னா என்னங்க? இந்த 4, 1 மட்டும் இந்த லெஃப்ட் சைடு மட்டும் நம்ம வந்து செக் பண்ணா சோ, இதனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம எல்லா எலிமெண்ட்டும் வந்து சர்ச் பண்ண தேவையில்ல. சோ, இதனால ஸ்பீட் வந்து இன்கிரீஸ் ஆகுது பைனரி சர்ச்ல. சோ, இந்த 3 கேஸ் தாங்க. நம்ம மிட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிட்டு, அப்போ ஒண்ணும் இல்ல. மிட் எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணிட்டு, அந்த லோ, ஹை மட்டும் சேஞ்ச் ஆகும். அவ்வளவுதான். சோ, அது ஒவ்வொரு லைன் தான். வைல் லூப்பும், இஃப் எல்ஸும் யூஸ் பண்ணி இத அச்சீவ் பண்ணலாம். வாங்க நம்ம புரோகிராம் பார்க்கலாம். சோ, இங்க பார்த்தீங்கன்னா, நான் இன்டிஜர் அரேன்னு குடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னங்க? இது வந்து சார்ட் ஆயிருக்கணும். இல்லன்னா நீங்க வந்து சார்ட் பண்ணிக்கணும். சோ, இப்ப வந்துட்டு நம்ம லோ குடுக்கலாம். இன்டு லோ. லோ வந்து என்னங்க? 0. அதே மாரி ஹை குடுக்கலாம். இன்டு ஹை. ஹை என்னங்க? ஜஸ்ட் வந்துட்டு இந்த அரே டாட் லென்த் -1. -1. இதுதான் வந்து ஹை. சோ ஹை, லோ நம்ம குடுத்தாச்சு. இப்ப நம்ம மிட் எலிமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணோம். மிட் எலிமெண்ட் என்னங்க? லோ பிளஸ் ஹை பை 2. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது ஃபுல்லா நம்ம செக் பண்ணனும்னாலே வந்துட்டு நம்ம இங்க கண்டிஷன் இங்க எழுதலாம். while low is less than or equal to high. low is less than or equal to high-ஆ இருக்கும்போது நம்ம வந்து எல்லாமே வந்து செக் பண்ண போறோம். இப்ப நம்ம மிட் எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இன்ட் மிட். சோ மிட் என்னங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? லோ பிளஸ் ஹை டிவைடட் பை 2. சோ இப்படிதான் நம்ம வந்துட்டு மிட் எலிமெண்ட் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். சோ மிட் எலிமெண்ட் இப்ப வந்து ஃபைண்ட் பண்ணாச்சு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு மிட் எலிமெண்ட்டும் டார்கெட்டும் சேமா நம்ம பார்க்கலாம். சோ இங்க நம்ம டார்கெட் குடுத்துக்கலாம். இன்ட் டார்கெட் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் 7 குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு டார்கெட் வந்து 7 குடுக்கலாம். சோ இப்ப நம்ம வந்து இங்க நம்ம வந்து செக் பண்ணனும். சோ இஃப் பாருங்க, இஃப் அரே ஆஃப் மிட் ஈக்குவல் டு டார்கெட்டா நம்ம செக் பண்ணணும். சோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம டைரக்ட்டா வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ன் குடுத்துட்டு
எலமெண்ட் ஃபவுண்ட் அட் பொசிஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பிளஸ் இங்க வந்து நம்ம மிட்டை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இங்க நம்ம வந்து பிரேக்கும் கொடுத்துக்கணும். இந்த லூப் விட்டு நம்ம வந்து வெளியே வரணும். இது வந்துட்டு ஈக்குவல் டு டார்கெட்டா இருந்துச்சுன்னா நம்ம வந்து வெளியே வந்துடலாம். இப்போ நமக்கு 2 கேஸ் இருக்கு இல்லையா? ஒண்ணு வந்துட்டு மிட் அதிகமா இருக்கலாம், இல்ல மிட் லெஸ்ஸா இருக்கலாம் டார்கெட்டை விட. நாம இப்ப எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். எல்ஸ் இஃப் இங்க பாருங்க, அரே ஆஃப் மிட் நம்ம 2 கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்துட்டு எல்ஸ் இஃப் மிட் இஸ் லெஸ் தென் டார்கெட் எடுத்துக்கலாம். else if mid is less than target. mid டார்கெட்டும் செக் பண்றோம். சோ mid டார்கெட் நம்ம செக் பண்றோம். சோ அங்கே ஈக்குவல் ஆச்சுன்னா நமக்கு வந்து பிரேக் ஆடும். another case இப்ப mid is less than target. சோ mid is less than target. சோ டார்கெட் இந்த சைடு தான் இருக்குன்னா சோ இந்த சைடு வந்து நம்ம வந்து ஒமிட் பண்ணிடலாம். சோ இந்த லோ வந்துட்டு இப்போ வந்து 0th பொசிஷன்ல லோ என்னங்க mid plus 1 லோ ஹை இருக்கு இல்லைங்களா? சோ அதுதான் வந்து நம்ம கொடுத்திருந்தோம். இங்க லோ வந்து 0 கொடுத்திருந்தோம். ஹை வந்து ஒண்ணு இல்ல லென்த் ஆஃப் அரே -1. சோ இது வந்து ஹை. சோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த லோ ஹை வந்து சேஞ்ச் ஆக போகுது. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் மிட் எலமெண்ட்னா இப்போ வந்துட்டு லோ பாத்தீங்கன்னா மிட் பிளஸ் 1 இங்க இருந்து செக் பண்ணா மட்டும் நம்மளுக்கு போதும் இந்த ஹை வரைக்கும். சோ இத நம்ம வந்து ஒமிட் பண்றோம். புரியுதுங்களா? சோ அதனால இங்க வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். சோ லோ பாத்தீங்கன்னா மிட் பிளஸ் 1 நம்ம கொடுத்துக்கணும். மிட் பிளஸ் 1 நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சோ இப்போ இன்னொரு கண்டிஷன் கொடுக்கலாம். எல்ஸ் நம்ம என்ன பண்ணுங்க இப்போ வந்துட்டு மிட் வந்துட்டு கிரேட்டர் தென் டார்கெட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் மிட் கிரேட்டர் தென் டார்கெட்டா இருந்துச்சுன்னா இப்போ ரைட் சைடு நம்ம மீட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு மட்டும் பார்க்கணும். சோ இப்போ வந்து லெஃப்ட் சைடு மட்டும் பார்க்கணும். என்ன ஆகுது இந்த ஹை இருக்கு இல்லைங்களா? ஹையை வந்துட்டு மிட் -1 நம்ம பண்ணணும். முன்னாடி வந்துட்டு லோ வந்துட்டு மிட் பிளஸ் 1 பண்ணோம். ஏன்னா ரைட் சைடு செக் பண்ணோம். சோ இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடு செக் பண்ணோம். சோ ஏன்னா வந்துட்டு மிட் இஸ் கிரேட்டர் தென் டார்கெட். சோ டார்கெட் இந்த சைடு தான் இருக்குன்னா சோ ஹையை வந்துட்டு நம்ம வந்துட்டு மிட் -1 பண்ணணும். இது 5 மிட்னா மிட் -1 கொடுக்கணும். புரியுதுங்களா? சோ இப்போ வந்து ஹையை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஹை ஈக்குவல் டு மிட் -1 நம்ம கொடுக்கணும். அவ்வளவுதாங்க. சோ இந்த 3 கேசஸும் நம்ம இங்க பார்த்துட்டோம். சோ இப்போ நம்ம வந்து while loop விட்டு வெளியே வந்துட்டு சோ இந்த 3 கேஸ்லயுமே வந்து நமக்கு எலிமெண்ட் வரலன்னா இல்லங்க எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட் இன் தி லிஸ்ட். சோ அது நம்ம இங்க கொடுக்கலாம். if low is greater than high நாம இங்க வந்துட்டு ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து கொடுத்துக்கலாம். system.out.println element not found நம்ம கொடுக்கலாம். அவ்வளவுதாங்க. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி தாங்க. நான் ரன் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இங்க பாருங்க run as java application நான் கொடுக்கிறேன். சோ நம்மளுக்கு வந்து ரன் ஆகுது. இங்க பாருங்க அவுட்புட் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இங்க எலிமெண்ட் ஃபவுண்ட் அட் பொசிஷன் 3. சோ இங்க டார்கெட் என்ன கொடுத்துருங்க 7 கொடுத்திருக்கோம். சோ 0 1 2 3. சோ தேர்ட் பொசிஷன்ல நமக்கு இருக்கு. இங்க பாருங்க நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். சோ இப்போ வந்து நான் 4 கொடுக்கிறேன். எல்லா கண்டிஷன்லயும் செக் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிட் எலிமெண்ட் கூட டார்கெட் கம்பேர் பண்றோம். சோ மிட்டை விட அதிகமா இருந்தா எப்படி டார்கெட் இருந்தா எப்படி பண்றது? மிட்டை விட லெஸ்ஸா இருந்தா எப்படி பண்றது? சோ எல்லா கண்டிஷனும் நம்ம கவர் பண்ணிருக்கு இல்லையா? சோ இப்போ பாருங்க 4 வந்துட்டு 0 1. சோ 1 பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சோ அதே மாதிரி மிட் எலிமெண்டோட அதிகமாவும் நான் கொடுக்குறேன். சோ 8 கொடுக்குறேன் இப்போ. அந்த பொசிஷனும் நம்மளுக்கு வந்து கரெக்டா வரும். சோ 8 என்னங்க 0 1 2 3 4. சோ பாருங்க 4th பொசிஷன். சோ இப்போ இந்த லிஸ்ட்லயே இல்லாத எலிமெண்ட்டும் நான் கொடுக்குறேன். சோ நம்மளுக்கு வந்து while loop விட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா? சோ எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட். சோ எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட் வந்திருக்கீங்க பாருங்க. இங்க நம்ம செக் பண்ணோம் இல்லையா? if low is greater than high இருந்துச்சு எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட். புரியுதுங்களா? சோ 3 கேஸ் நம்ம செக் பண்ணிருக்கோம். மிட் எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பண்றது தான் பைனரி சர்ச். சோ இதுக்கு மெயின் கண்டிஷன் வந்து லிஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சார்ட் ஆயிக்கணும். சார்ட் பண்ணலன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 3 கேஸ் தான் மிட் எலிமெண்ட் வச்சு மிட் இஸ் ஈக்குவல் டு டார்கெட், மிட் இஸ் லெஸ் தென் டார்கெட்டா இருந்தா என்னங்க லோ வந்துட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். மிட் இஸ் கிரேட்டர் தென் டார்கெட்டா இருந்துச்சுன்னா ஹையை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். புரியுது இல்லைங்களா கான்செப்ட்? சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.